இழுவ மணி 6 ஆகுது இல்லையா? செல்வாவை இன்னும் காணல. சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்தானோ என்னமோ. ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டு பார்க்கவா எப்படி? சொல்லலாம். வேண்டாக்கா, கேக்கண்டா. அவையே சொன்னவ நான் புரோட்டாய வாங்கிட்டு வரேன், சிக்கனை மட்டனை எடுத்துக்கிட்டு வழியில வரும்போது அண்ணனை பார்த்தா அண்ணன்ட்ட கொடுத்துடியேன்னு சொன்னாவ. ஓ அப்படியா? சரி சரி சரி, அப்ப வந்தானா சீக்கிரமா சமையலை பண்ணி முடிச்சிடலாம். எக்கா என்ன இழுவ, நீ சொன்ன நேரத்துல இருந்து எப்படா புரோட்டாயும் பிச்சு போட்டு சிக்கன் குழம்பையும் வச்சு மட்டனையும் தொட்டு தொட்டு சாப்பிடுவோன்னு இருக்கு தெரியுமா? அப்படியே நாக்குல எச்சில் ஊறுதுனா. கொஞ்சம் பொறுங்க, அத்தான் கொண்டு வருவாவ. வந்தோடனே சமையல் தான். சமையல் கூட இன்னைக்கு நம்ம கிடையாது, நம்ம அத்தை தான் செய்யறாவ தெரியுமா? ஏன்னா ரேவதியும் வராளாம் இல்லையா, அதனால யாரு செஞ்சு தந்தா என்ன, நமக்கு வயிறு நிறையணுமா. எப்பா எனக்கு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குமா. ஐயோ சீக்கிரமா சாப்பிடலாம் போல இருக்கு. பாத்தியலக்கா 6 மணிக்கே எப்படி இருட்டி இருக்கு. நீ வசந்தியும் உமாவை நிக்கவ. வசந்தி என்ன இங்க நின்று பேசிட்டு நிக்கிறிய 2 பேரும்? ஆமாக்கா, இங்க மைனியார் வராலாம், அதான் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் என்ன யாது எத்தனை நாள் நிப்பா எடுப்பான்னு பேசிக்கிட்டு நிக்கோக்கா. மைனியார் வரான்னு சொன்னாலே எப்பதான் அவ கிளம்புன்னு யோசிப்பாளான. எங்களுக்கு வரக்கூடிய மைனியார் அப்படிப்பட்டவாக்கா. வந்தா போக மாட்டா, துப்புன்னு எடுத்து கூட ஒரு துரும்பு நொழி போட மாட்டா. தெரியாததா என்ன? உங்களுக்கு தெரியாததா சொல்லுங்க. ஆமா ஆமா, அது நம்ம கரெக்ட் தாம்மா. சரி, என்ன பிளான போட்டுட்டு இருக்கிறிய? ஒரு பிளானும் இல்லக்கா, நைட்டு சாப்பாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவ வரதால வீட்டுல வேற புரோட்டாயும் இறைச்சியும். புரோட்டாயும் இறைச்சியுமா? அப்ப நீங்க இன்னைக்கு கல்யாண வீட்டு வரலையாமா? இன்னைக்கு கல்யாண வீடா? எங்க கல்யாணம்? அந்த கடை வச்சிருக்கலையா, கடை வச்சிருக்கலையாமா தங்கம். தங்கத்துக்கு 3 கணை கல்யாணம். அதான் ராத்திரி செலவு. போறோம், வரையலாம் எப்படி? தங்கத்துக்கு 3கா? வரலக்கா, நீங்க போயிட்டு வாங்க. என்ன வசந்தி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கல்யாண வீட்டுக்கு வரலன்னு சொல்லிருக்கியா? ஏன்? முதல்ல விசாரிச்சுட்டேன்க்கா. வெஜிடபிள் பிரியாணியா? ஏன்? எவ்வளோ பணம் இருக்குக்கா. ஒரு மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ போட்டா என்ன குறைஞ்சா போயிருவா? பலசரக்கு கடை போட்டு என்ன வருமானம் வருது சொல்லுங்களா? ஒன்றும் இல்லாத மாதிரி சிக்கன் பிரியாணி போடாம அவ வெறும் வெஜிடபிள் பிரியாணி போடல. வெஜிடபிள் பிரியாணி. நான் முதல்ல என்ன சாப்பாடுன்னு விசாரிச்சுட்டேன். நான் வரலக்கா. என்ன சாப்பாடா இருந்தா என்னம்மா, போற மணமக்களா போயிட்டு நல்லா இருங்கன்னு வாழ்த்திக்கிட்டு வரணும், அவ்வளவுதானே. சாப்பாட்டுக்கா போறாவ? ஏன் நீங்கெல்லாம் கல்யாண வீட்டுல போய் சாப்பிடவே மாட்டீங்களோ? போய் சும்மா நல்லா இருங்கன்னு மட்டும் சொல்லிட்டா வருவிய? என்னக்கா அவளே சிக்கனு மட்டனுங்கிற புத்தியில இருக்கா. இதுல இவ்விய வேற அப்படி வெஜிடபிளை பத்திலாம் சொன்னவளுக்கு அதுல யாரவா செய்யும்? ஏன் உங்ககிட்ட வரைய என்னமா கேட்டிருந்து, அப்புறம் வா விருப்பம். வரலன்னா வரலன்னு சொல்லிட்டு போவா. உமா நீ வரையா எப்படி? எக்கா எனக்கு காடையே தரலக்கா. இவ்விய வீட்டோர கொடுத்துக்கிட்டு இவ்விய வீட்டுக்கு பின்னாடி என் வீட்டுக்கு வரல பாத்துக்கிடுங்க. அப்படியா? வீடு தெரியாம லேவ தெரியாம போயிருப்பான்னு நினைக்கேன் பாத்துக்க. ஆனா அந்த பொம்பளை எல்லார்கிட்டையும் நல்லா பியாசமே. சே, எப்படியோ மறந்துட்டா. சரிம்மா, அப்ப நாங்க போறோம்னா இந்த பொண்ணுட்டே ஒரு வாட்டி கேட்டு பாருங்கக்கா. அவளுக்கு காடு கொடுத்துருந்தா அவளையும் கூட்டு பாருங்க, கூப்பிட்டா வருவான்னு நினைக்கேன். சரி சரி வசந்தி. சாதா என்ன வசந்திக்கு மைனியார் வரான்னு சொன்னா மூஞ்சில ஈயும் ஆடாது காக்காயும் ஆடாது. இன்னும் என்ன இவ்வளவு குசியா போறா மைனியார் வர்றான்னு சொன்ன பிறகும்? செலவெல்லாம் தான் செல்வாவோட தான் இருக்கும், அதனால தான் அவ சந்தோஷமா போறா. 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்களா இருக்கம்மா. சொன்னா இல்ல புரோட்டா இறைச்சி நீ, அதனால தான் சந்தோஷமா போறா. ஆனா ஒண்ணுக்கா, ஏன்னா வசந்திட்ட பிடிச்ச குணம் என்னன்னா ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவா பாத்துக்கிடுங்க. சும்மா திருடி தின்னியது அதெல்லாம் கிடையாது. ஆமா ஆமா, ஒரு இட்லி வச்சா கூட ஒண்ணு வைங்க நீ கேப்பா, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா என்ன, நம்மள காணாம பால் ஊத்துறது முட்டை எடுக்கிறது மட்டும் பண்ணுவா அடிக்கடி. ஆமா ஆமா. சரி ராணி அக்கா, ஒரு 7:30 போல கிளம்பி வாங்க. சரியக்கா? சரி லட்சுமி. என்ன நம்ம வீடா இது? இவ்வளவு ஒரு மயான அமைதியா இருக்கு. 2 பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு அணக்கமே இல்லாம இருக்கு. சங்கீதா, மோனிஷா, எடி சங்கீதா, மக்களே, மோனிஷா. ஏமா எங்கம்மா போயிருந்திய? எங்கெல்லாம் தேடி பார்த்தோம் தெரியுமா? சும்மா லட்சுமியிட தாண்டி பேசிட்டு இருந்தேன். தங்கச்சி எங்க? அவளா வீட்டுல தின்னதுக்கு பண்டம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு செல்ஃப்ல யாரும் ஒவ்வொரு டப்பாயா திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த புளி பானைக்கு பக்கத்துல ஒரு முறுக்கு டப்பா இருந்து இல்லையா, அதுல அந்த முறுக்கெல்லாம் தின்னுட்டேலாம் எப்படி? அதெல்லாம் தின்னு 2 நாள் ஆகுதுமா, வேற ஒண்ணுமே வீட்டுல இல்ல. மாமா வீட்டுல இருந்து கொண்டு வந்த அச்சு முறுக்கெல்லாம் ஏமா இவ்வளவு லேட்டா இருக்குதியா? அது தீர்ந்து 1 மாசமே ஆக போகுது. இப்ப நீங்க மாமா வீட்டுல உள்ளத சொல்றீங்க. வீட்டுல ஒண்ணுமே இல்ல தெரியுமா? ஆமாமா, வீட்டுல ஒரு பண்டம் இல்ல. எவ்வளவோ இடத்துல தேடியாச்சு.
சே தேடி தேடி டயர்டானதான் மிச்சம். வீட்டில் அப்பாட்ட சொல்லி ஏதாவது வாங்கி வைக்க சொல்லணும். சே பிள்ளைகளுக்கு வேற லீவா, வீட்டில் இருக்கும்போது ஏதாவது தின்னணும் போல இருக்குல்ல மக்களே. ஆமாம்மா, அது என்னமோ உண்மைதான். வீட்டில் இருக்கும்போது எப்பவும் ஏதாவது தின்னுட்டு இருக்கணும் போலே இருக்கு. ஏதாவது வாங்கி வைங்கம்மா. சரி மக்களே, வாங்கி வைக்கேன். ஏடி இந்த முடியை கொஞ்சம் பின்னி போடக்கூடாதாட்டி? எப்போ பார்த்தாலும் இப்படி பிரிச்சு போட்டுட்டு திரியா? என்னைக்கு ஒன்று முடி வளர நீ? அதெல்லாம் வளரம்மா. ஏமாக்கா கொஞ்ச நேரம் டிவி பார்க்க கூடாதா? அப்படியே வந்து படுத்து கிடக்குறிய, போய் கொஞ்ச நேரம் டிவி பாருங்க. என்ன அதிசயமா இருக்கு, டிவி போட்டாலே 24 மணி நேரமா டிவி பாக்கியா? டிவிக்கு ஒரு ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அடிப்பிய. இன்னும் என்ன சும்மா இருக்கீங்களா, டிவி பாருன்னு சொல்றிய? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மக்களே, ஒரு 7 மணி போல கல்யாண வீட்டுக்கு போனோம். சரியா, சோறு வச்சு வச்சிருக்கேன், முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன், மீன் குழம்பு சூடாக்கி வச்சிருக்கேன். 2 பேரும் சாப்பிடுங்க. அப்பா வந்தோன்னா அப்பாயும் சோறு போட்டு கொடுத்துருங்க. நமக்கா அப்பாயும் சோறு போட்டு கொடுக்கணுமா? ஏன் கல்யாண வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுட்டு வரதானே போறிய? ஏதோ கல்யாண வீட்லயே போய் உறங்க போற மாதிரி சொல்றிய. 1008 வேலை சொல்லிட்டு போறிய. இட்டி போற இடத்துல முன்ன பின்ன ஆவதான் செய்யும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? 4 பேர் வருவாவ, வாலிப சிநேகிதர்கள் எல்லாம் பார்ப்போம், பேசுவோம், சிரிப்போம். கொஞ்ச நேரம் ஆவதான மக்களே செய்யும். அதான் சொல்லி அப்பா வந்தானே சாப்பாடு போட்டு கொடுத்துருங்க. நீங்க சாப்பாடெல்லாம் வச்சாம போனாதான் சீக்கிரம் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். இப்ப வேற நீங்களே சொல்றிய எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா வர லேட்டாங்க. அப்படிதானே? அப்படி ஒன்றும் இல்லை மக்கா. போவேன், போன உடனே கல்யாண வீட்டில் சாப்பிடுவேன். ஃப்ரெண்டோ எல்லாம் வந்தா 2 நிமிஷம் பேசுவேன், வந்துகிட்டே இருப்பேன்டி. வீட்டை சுத்தி தான் எல்லாருக்கிட்டையும் பேசுதியல்னா போற வீட்டோட என்னம்மா பேசுவிய? அப்படி என்னதான் உங்களோட கதை இருக்குன்னு எனக்கு தெரியல. பெரியவிய நாங்க, எங்களுக்குள்ள 1008 விஷயம் இருக்கா. எல்லாத்தையும் பேசிப்போம், சிரிச்சுப்போம், எடுத்துப்போம். அதெல்லாம் உங்ககிட்ட நீ சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்கம்மா, என்ன பேசிச்சிருப்பிய நீ? சரி எலும்பு, 2:30 எலும்பு, கால் வலிக்குது, எலும்புங்க மக்கா. சொல்லுங்கம்மா, என்ன பேசுறிய நீ? நீங்க என்ன பேசுறிய நீ? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிய. ஏட்டி போன வாரம் உன் வீட்டுல நீ மீன் குழம்பு வாங்கின தெரியுமா? அப்ப நானும் என் வீட்டுல மீன் குழம்பு தான் செய்றேன், உனக்கு தெரியுமா? அது மட்டுமா? இவ கட்டிருக்க புடவை எவ்வளவு ரேட் இருக்கா? எப்படி 4000 ரூபா இருக்கா? ஆனா அவள்கிட்ட கேட்டு பாரு, 14,000 ரூபான்னு சொல்லுவா. அப்படிதானம்மா? ஆமா, இவ்வளவு பார்த்தல்வ. இடி தள்ளி போங்க நீ. சரிக்கா வா லட்சுமி. பூமாரி வா மக்களே. ஹே பூமாரி வந்துருக்கியா? ஏ வா பூமாரி வா, நான் டிவி பாப்ப வா. மக்கள் நான் சொன்னதை மறந்துடாதுங்க. அப்பா வந்தாலும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க மக்களே. சரிம்மா, நீங்க போயிட்டு சீக்கிரமா வாங்க. வாங்கக்கா வாங்க, போய் படம் பார்க்கலாம். சரி டீ வாங்க. ராணிக்கா கூட்டம் இப்ப கொஞ்சம் குறைவாதான் இருக்கா, போயிட்டு சீக்கிரமா வந்துருவோமா எப்படி? சரி லட்சுமி, அப்ப வா கிளம்பி வா, நானும் வாரேன், போயிட்டு வந்துருவோம். சரிக்கா, இப்ப உடனே போயிடுவேன். அப்போ நானும் கிளம்பியாச்சு, அப்பாய காணல. யாரு? உங்க அப்பா தானே? சொன்ன நேரத்துக்கு எண்ணெய் வந்திருக்கேவ, வந்துடுவ. பொறுமக்கா, இப்ப வந்தோன்னு போலாம். சின்ன பொண்ணு கொல்லி கண்ணு, எங்க நான் மேல இருக்கேங்க, இங்க வாங்க. சின்ன பொண்ணு கிளம்பியாச்சா? போகுமா இப்படி? பாருங்க, நானும் ஜில்லும் எப்போவோ கிளம்பியாச்சு. நீங்க தான் வர்றதுக்கு லேட் ஆயிட்டு. எப்படி கல்யாணத்துல கூட்டமா? எப்படி கவனிக்கல சின்ன பொண்ணு? அந்த வழியா தானங்க வந்தீங்க. வரும்போது என்ன கண்ணை மூடிக்கிட்டா வருவிய? கூட்டமான்னு கேட்டா கூட உங்களுக்கு என்னன்னு தெரியல. சீக்கிரம் கிளம்புங்க, போயிட்டு வருவோம். எப்படி சேர்ந்து போவா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறியா? எப்படி ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் நடந்துதான் போறாவலாம். வசந்தி அக்காவும் உமாவும் வரலையாம். நம்ம பைக்லயே போயிட்டு வந்துருவோம். சரி சின்ன பொண்ணு, அப்ப வாங்க கிளம்பியாச்சுல போயிட்டு வருவோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இருக்கட்டும்மா, எங்களெல்லாம் யாரு பாப்பா, இருக்கிறது போதும். பின்ன போலாமா? சரிங்க, பின்ன போலாம். சூப்பரா ரெடியா இருக்குங்க ஜில்லு. எப்பா உங்க மொவா ரெடியாவிய முன்னாடி ஒவ்வொரு துணியும் போட்டு பார்த்து இது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு ஒன்னொன்னா மாத்தி இருக்குப்பா. கடைசி இதுதான் பிடிச்சிருக்கு. ஆமா, அப்படியே அம்மா மாதிரி. ஆஹா, ஆமா, நல்லா சொல்லுவிய. அம்மா மாதிரி, அம்மா மாதிரி, உங்களை மாதிரி தான். சரி வாங்க, சட்டுப்பட்டு போயிட்டு வந்துருவோம். சரி வா. என்னக்கா கொஞ்ச நேரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ராத்திரி அங்க எங்க ஓடிக்கிட்டு திரியறிய? ஏன்? அது இல்லைனோமா, அதான் இவ வீட்டுக்கு வந்துட்டாவ. அதான் செல்வா வாங்கி கொடுத்தா இல்லையா, மட்டனும் சிக்கனும். அத குழம்பு வச்சாச்சா எப்படி? வீட்டுக்குள்ள ஒரே மனமா இருக்கு. ஆனா இது சரியான மூக்கா தானே இருக்கு. வாங்கி கொண்டு இப்பதான் வந்தது உண்டு, உடனே உங்களுக்கு மனமே வந்துட்டாக்கா. சரி அத்தையா சமைக்காவ? எப்படியா மாமியார் சமைச்சா 8 ஊருக்கு மணக்குமே. அம்மியில அரைச்சிலே வைப்பாவ, அரைச்சி
எக்கா எல்லாம் ரெடி பண்ணி தருவாவ. நம்மள கிச்சன் சைடே வரண்டான்னு சொல்லி இருக்கு. சரி, செல்வா புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டானா எப்படி? வாங்கிட்டு வந்துட்டாவ. அந்த நேரம் வைக்கட்டு சேர்ந்தே சாப்பிடலனாக்கா. இது சிக்கன் மட்டன் என்ன ரேட்டோ? ரேட்டெல்லாம் எனக்கு தெரியலக்கா, நான் எப்படி கேட்க முடியும்? நீங்களே வேணா கேட்டு பாருங்க. 1 கிலோ எடுத்தானா 2 கிலோ எடுத்தானா எத்தனை கிலோ எடுத்தான்? எனக்கு எப்படிக்கா தெரியும்? நீங்களே அத்தானிட்ட கேட்டு பாருங்க. சரி சரி, நானே கேட்டு வைக்கேன். இது ரேவதி வந்துட்டாளா? ஆமா ஆமா வந்துட்டா. வீட்டுக்குள்ளதான் இருக்கா. சரி, வந்தது வந்திருக்கியா? எத்தனை நாள் நின்றுட்டு கிளம்புவாளோ? ஏதாவது ஐடியா ஏதாவது உண்டா எப்படி? என்கிட்ட ஒன்றும் சொல்லலக்கா, வராணி மட்டும்தான் சொல்லிச்சு. செல்வாகிட்ட அதை வாங்கிட்டோ இதை வாங்கிட்டோன்னு லிஸ்ட்டு கொடுத்துச்சு. எப்போ போகிறாளோ எடுக்காளோ என்னன்னு தெரியலை, பார்த்துக்கிடுங்க. சே, பிள்ளைகள் வேற லீவு, நம்ம வேற டூருக்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதை கெடுத்து விடக்குதான் வந்தாலும் என்னமோ. இருக்கும் இருக்கும், இருந்தாலும் இருக்கும். அதுவும் ரொம்ப தீவிரமா? அது ஒன்றும் இல்லை ரேவதி, நீ வந்துட்டியான்னு அக்கா கேட்டாவ. ஆமா, இப்பதான் வந்தான்னு சொன்னேன். அதைத்தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி, அதை விடுங்க. அண்ணன் எடுத்த மட்டன்ல நிறைய எலும்பு தான் அண்ணி இருக்கு. ஒழுங்கா பார்த்து எடுக்க மாட்டாங்களா? எவ்வளவு எலும்பாக வாங்கிட்டு இருந்தது? என்ன உமா இதெல்லாம்? எதுனாலும் அத்தானிட்டதாக்கா கேட்கணும். என்னண்ணா, என்ன கேட்டாலும் அத்தண்டை கேளு அத்தண்டை கேளுன்னு சொல்லியா? விலை கேட்டாலும் அத்தண்டை கேளு, எலும்பு ஏன் போட்டுன்னு கேட்டாலும் அத்தண்டை கேளுன்னு சொல்லியா? வாங்கிட்டு வந்தது அவிய இல்லையாக்கா, அதனாலதான். செல்வா வாங்கி கொடுத்துட்டு தானே நீ வாங்கிட்டு வந்தாவ. வாங்கினவன் பார்த்து வாங்க மாட்டானா? சரி, நான் இதில் போய் கேட்கேன். அண்ணி, கொஞ்சம் ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணி கொடுக்கணுமா? அம்மா சொன்னாங்க. அப்பாடா, இழுவைக்கு தான் வேலை. நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனியன் வெங்காயம் எல்லாம் கட் பண்றதுல வசந்தி அக்காவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எது அவ்வளவு அழகா சின்ன சின்னதா நறுக்குவ. அப்படியே எண்ணெயில போட்டோன்னா வெங்காயம் எல்லாம் கண்ணாடி மாதிரி ஆயிரம்னா பாத்துக்கியா? சூப்பரா கட் பண்ணுவ. வாங்க வசந்தி அண்ணி, கட் பண்ணி கொடுங்க. இழுவ எல்லாம் எடுத்து வைங்க. இவங்க இப்பதான் வந்தாவ. அவங்களுக்கு ஒரு கப்பு டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஓடி வந்துரு. சரியா? நீங்க எல்லாம் எடுத்து மட்டும் வைங்க, இப்ப வந்துரு. என்ன அண்ணி? அவங்க எப்படி டீ பொடி அவன்னு பாத்துக்கிட்டு வந்துரு. ரேவதி, நீ அம்மை கொஞ்சம் ஒத்தாசை ஆயிரு, நான் இப்ப வந்துடும். வாங்கக்கா, போயிரும். இவ்வளவு வச்சு வேலை வாங்கலான்னு பார்த்தோம், அவ்வளவு என்ன வச்சு வேலை வாங்கிட்டு போறாங்களே. ஆனியன் வெங்காயம் இவ்வளவு கட் பண்ண தெரியாதான்? இப்ப போறவங்க இனி எல்லா சமையலும் ரெடி பண்ண போறதான் வருவாங்க போல. என்ன போக்கு போறாங்கப்பா. என்ன வசந்தி, ரேவதி வந்திருக்காளான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, வந்துட்டாளா? ஆமாங்க, வந்திருக்கா. உமா, செல்வா வீட்டுக்கு வந்துட்டானா? ஆமா அத்தா, வந்துட்டாவ. என்ன வசந்தி, தங்கச்சி ராத்திரியோட ராத்திரியா வந்திருக்கா? வீட்டுலதான் பிரச்சனையா இல்ல சும்மா அம்மையை பார்த்துட்டு போலன்னு வந்தாளா என்ன? ஆமா, என்கிட்ட கேக்குறீங்க கேள்வி, நான் அவகிட்ட கேட்க முடியுமா எதுக்கு வந்தானே? நான் சும்மா வந்தியா இல்ல உங்க அம்மையை பார்த்துட்டு போக வந்தியான்னு கேட்டாலே அது ஒரு பெரிய பிரச்சனையை வெடிச்சிடாது? என் மொவா வந்தா, அவள்கிட்ட எதுக்கு வந்தானே மூத்த மருமவா கேட்டுட்டானே உங்க அம்மா ஊரெல்லாம் கொட்டடிச்சுக்கிட்டு தெரியாதுக்கா. நான் யார்கிட்ட எதுவுமே கேட்கலப்பா. நான் உண்டு, என் பாடுண்டு, நான் இருக்கேன். ஓ, இப்படி கேட்டா இப்படியும் ஒரு பிரச்சனை வருமா? எல்லாம் பார்த்துதான் வாய திறக்க வேண்டியதா இருக்கு போல இருக்கு. அத நம்ம உண்மைதாங்க. உங்க தங்கச்சிட்டையும் உங்க அம்மைட்டையும் கொஞ்சம் பார்த்துதான் வாய திறக்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னு தெரியல வசந்தி. என் வீட்டு சைடுல யாராவது வந்தாதான் உன் மூஞ்சியே மாறுது, உன் குணமும் நடவடிக்கை எல்லாமே மாறுது. அதே இது உங்க வீட்டுக்கு போனா என்ன அழகா ஜாலியா துள்ளி குதிச்சுட்டு தெரியா? பாருங்க, நான் இப்ப ஏதாவது சொன்னா ஒன்னும் சொல்லல இல்லையா? சும்மா இருங்க. செல்வா இருக்கானே, செல்வா ஒழுங்கா ஒரு இறைச்சி கூட பார்த்து வாங்க தெரியல. மட்டன்ல அவ்வளவு எலும்பா இருக்கா. எலும்பாவா இருக்கு? ஏன் முன்னாச்சு வெட்டும் போது நல்லா தானே வெட்டுனா, எலும்பாட்டா இருக்கு. அடா ஆமா அத்தா, இதெல்லாம் சரியா பார்த்து வாங்க மாட்டீங்களா எப்படி? என்ன இழுவ, வாங்கின உன் வீட்டுக்காரன்னு ஒன்னும் சொல்லிடாத. கொண்டு வந்து அத்தானையே சும்மா குறை சொல்லிட்டு இருக்கா. என்ன கேட்க ஆள்ல நினைச்சிட்டு இருக்கா? நீங்க வேற தள்ளி போங்கக்கா. அத்தா, 1 கிலோ மட்டன் எவ்வளவு ரேட்டு? 1200 ரூபாவுமா. எத்தனை கிலோ வாங்கி தந்தான்? எத்தனை கிலோ தான் எடுத்தீங்க? 2 கிலோ எடுக்க சொன்னாலே 2 கிலோ எடுத்தேன். 2 கிலோவா? அப்ப எனக்கு ஒரு நல்ல வேட்டை தான், நல்லா சாப்பிடலாம் தானே?
எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா வசந்தி, அதுவும் திருப்தியா சாப்பிடணும் இல்லையா, அதனாலதான் 2 கிலோவாவே எடுத்துட்டேன். இழுவ என்ன கோவப்படாம அப்படியே நிக்கியா? 2400 கணக்கு பார்க்கலையே. கோழி இறைச்சி எவ்வளோ ஆச்சுங்க? அதுவும் 2 கிலோ தான். 1 கிலோ 250 ரூபா, 2 கிலோ 500 ரூபா போட்டு நம்ம குடும்பம் தானே சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகக்கூடாதுமா. வேற யாரமா எடுத்துட்டு போறாவ? அண்ணன் தம்பி மாமியார் மாமனார் அண்ணன் தெரித்தியார் எல்லாரும் தானே சாப்பிடியும். இதுல ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் நினைக்காத. ஐயே நான் ஒண்ணுமே நினைக்கலக்கா. வீட்டுல போய் செல்வாவை திட்டவோ எடுக்கவோ எதுவும் செய்யாத, சரியா? ஐயே நான் எதுக்குக்கா அவியல திட்ட போறேன்? நான் ஒன்னும் திட்ட மாட்டேக்கா. அவிய புரோட்டா வாங்கிட்டு வந்திருப்பாவ. புரோட்டா எப்படியோ ஒரு 500-600 ரூபா ஆயிருக்கான். சரி போட்டு, நம்ம குடும்பம் தானே. இருந்தாலும் செல்வாவுக்கு 3000 ரூபாய் மேல செலவாயிட்டு. இருக்கட்டு சாப்பிடுறது தானே செலவு பண்றான், வேற இருக்குங்க, சரியா? அத்தான் இனி எடுக்கும் போதாவது கொஞ்சம் இறைச்சிய பார்த்து வாங்குங்க. அவ்வளோ எலும்பா இருந்தா 2400 ரூபா நஷ்டம் இல்லையாத்தான்? கொஞ்சம் போன் வந்துச்சு உமா, பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவன் வெட்டி போட்டுட்டான் பாரு. என்ன 4 முடிக்கு இன்னும் புரியல போல இருக்கே. அவன் வாங்கி தானே கொடுத்தேன்னு சொன்னாவ. எது இவியல்கிட்ட ரூபா கொடுத்துள்ள வாங்கியிருப்பாவளா இருக்குமோ? ஏங்க செல்வாகிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எப்படியெல்லாம் இறைச்சியை பார்த்து வாங்கணும் எடுக்கணும். ஒன்னும் தெரிய மாட்டேங்குது பாரு. அண்ணன் எனக்கே தெரியல, தம்பி அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எடுத்து கொடுத்தாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. அட நீ வேற, நான் தான் இறைச்சி எடுத்துட்டு வந்தேன், அவன் புரோட்டா வாங்கிட்டு வந்தான். அப்போ காசு? நான் எடுத்தேன்னா என்ன காசு வானத்துல இருந்தா அவ்வளோ? ஏன் காசு தான், இன்னைக்கு தானே சம்பள பைசா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அட பாவி மனுஷா, கொஞ்சம் கூட புத்திங்கிறது கிடையாதா உங்களுக்கு? 2400 ரூபாய்க்கு இப்ப இறைச்சி தின்னணுமா? அது மட்டன் 2400 ரூபா, சிக்கன் 500 ரூபா. இப்ப என்ன அவ்வளவு அவசரமாவா போச்சு இறைச்சி தின்னதுக்கு? என்னடி ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கா? எல்லாரும் குடும்பமா சாப்பிடலானா? ஏன் வாங்கிட்டு வந்தா என்னாச்சு? டென்ஷன் ஆகுறியா? இவ்வளோ நேரம் என் வீட்டு பைசாங்கும் போது என்ன பேச்சு பேசுனா, இப்ப மூஞ்சிய பாரு, மூக்கு நாக்க தொட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3000 ரூபாய்கிட்ட இறைச்சி எடுத்துட்டு வந்துருக்கீங்களே மனுஷா. இந்த ஒரு மாசமா நானே ஓட்டண்டாமா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேலே. என் நிலைமை உங்களுக்கு புரியவே இல்லையாங்க. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? இப்படி புலம்பியா? ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் ஆயிட்டாலும் என்னமன்னு தெரியலையே. அசந்தி அக்கா விடுங்க, ஆய மூடன இழுவ. எல்லாத்தையும் காரணம் நீதான். 500 ரூபா புரோட்டா எங்க இருக்கு? 3000 ரூபாய் சிக்கன் மட்டன் எங்க இருக்குன்னா அடிச்சிரும் பாத்துக்க. வசந்தி விடு, தேவையில்லாம குதிச்சுக்கிட்டு இருப்பா. என் மனசே கேட்கல. சரி விடு, வேஸ்டாவா செலவு பண்ணோம், சாப்பிடுறதுக்கு தானே, விடு. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. அத்தானே கேட்கணும் தான், அத்தானே கேட்கணும் தான், ரேட்டுக்கு அத்தானே கேட்கணும் தான், எலும்புக்கு அத்தானே கேட்கணும் தான் சொன்னான். அப்ப எல்லாம் இந்த மரமண்டைக்கு புரியல. இதுக்குதான் நீ சொன்னியான இழுவ. விடுங்க அக்கா, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு வேற யாருக்குமா? நம்ம குடும்பம், நம்ம அனந்தரத்தியாரு, நம்ம மாமியாரு, விடுங்க. கொஞ்சம் நெஞ்ச ரூபாயா இழுவ? 3000 ரூபா விடுங்க. 6000 ரூபா ஆரி ஒர்க் பிளவுஸ் போடி வேலை 3000 ரூபாய கணக்கு பார்க்கலாமா? விடுங்க விடுங்க. இழுவ ரொம்ப ஓவரா பேசாதன்னா. டென்ஷன் ஆகாம வாங்க. வர ஆத்திரத்துக்கு எப்பா எப்பப்பா வீட்டுல எல்லாம் எப்படிதான் பொம்பளையே எப்பவும் 24 மணி நேரமும் புடவை கட்டியவனே தெரியலங்க. ஏன் வந்த உடனே புடவை மாத்திட்டு வந்துட்டா? ஏன் செப்பா ஏதோ உடம்புல எடுத்து சுத்தின மாதிரியே இருக்குங்க. நமக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுள் இந்த பேண்டும் சட்டையும் தான். இதை போட்டாதான் ஒரு திருப்தியாவும் இருக்கு, மன நிம்மதியாவும் இருக்கு. எதையும் கேட்டா மட்டும் இப்படி சொல்லு. ஆனா பீரோவை திறந்து பார்த்தா உன் சாரி எல்லாம் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது, தெரியுமா உனக்கு? இருந்தாலும் உங்களுக்கு நக்கல் அதிகம் தான். என் சாரியாவது உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க, புரிகிறதா? சரிடே சரி. ஜில்லங்க ராணி கலர் பிள்ளையில வெளியே நின்று இல்லையா கூப்பிட்டுச்சு, அதுல போனா. ராத்திரி இல்லையா சின்ன பொண்ணு, ஏன் விட்டா? எல்லாரும் வெளியே தாங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஷெப்பா நானும் கொஞ்ச நேரம் அதுலதான் போய் இருக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், நீ போனா வர மாட்டா, நான் போய் பிள்ளை எடுத்துட்டு வரலாம், நீ இரு. ஆமா, கல்யாண வீட்டுல வச்சு ஒரு ஆள்கிட்ட நிறைய நேரமா பேசிட்டு இருந்தில்ல, அது யாரு? அது என் கிளாஸ்மேட். பாத்தி அவன் எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த ஆளுக வீட்டுல என்ன பிரச்சனையோ, அவர் எவ்வளவு வயசானவர் மாதிரி இருக்காரு, நான் உங்களை எவ்வளவு இளமையா சந்தோஷமா வச்சிருக்கேன்னு பாத்துக்கிடுங்க. ஆமாடே, ஆமா ஆமா, சொல்லுவா சொல்லுவா. சின்ன பொண்ணு நாளைக்கு அம்மா வராவலாம். வராவளா? வரட்டு வரட்டு. ஏன் எங்க அம்மா வராவன்னு சொன்ன வாய்ஸ் எல்லாம் அப்படியே டல் ஆயிட்டு வர்றாவளா வரட்டு வரட்டுன்னு? ஏன் உங்க அம்மா
இங்க இருக்கும்போது எவ்வளவு தாட்டு திருந்தி மாறி இருந்தவ, மறுபடியும் அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வராவ. பாருங்க, மறுபடியும் முருங்கை மரம் ஏறத்தான் போறாவ. அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு. அவங்க உனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல இருந்தே அம்மா மனசு மாறிட்டாவ. நீ அவள்கிட்ட எதுவும் சண்டை போடாம எடுக்காம போ, புரியுதா? வாங்கங்க, நானும் உங்க அம்மையும் எப்ப ரொம்ப ஜாயிண்டாவே க்ளோஸ் ஆகுறோமோ, க்ளோஸ் ஆகி ஒரே வாரத்துல உங்க அம்மாவி அண்ணன் வீட்டுக்கு போவேன். மறுபடி வரும்போது சண்டை தொடங்குறது சகஜம்தான். பாப்போம் இந்த வாட்டி எப்படி. நீ சரி இருங்க, நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். அதான் வேண்டா, நான் போய் கூப்பிடலான்னு சொன்னேன் இல்லையா, ராணி அக்கா கூப்பிடுவாவ, அப்ப போய் கூட்டிட்டு வரலாம். என்னங்க, கல்யாண வீட்டுல வெஜிடபிள் பிரியாணினால நல்லா இருந்துச்சு பத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் இன்னும் கொஞ்சம் கூட வாங்கலான்னு பார்த்தேன். பின்னாடி வேற ஆட்கள் வந்து நின்றுட்டே இருந்தாவளா, சரி அவங்களும் சாப்பிட்டுட்டு போட்டுன்னு தான் எழும்புனேன். ஏங்க, சாப்பிட்ற விஷயத்துல திருப்தியா சாப்பிட வேண்டியது தானே. பின்னாடி இருக்கவே நீ அவங்க தின்னாமல போவ, எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போவ. நீங்க அதுலயே இருந்திருக்க வேண்டியதானங்க. சரி போட்டு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போட்டு. பிரியாணி ஆனா சும்மா சொல்லக்கூடாது. சிக்கன் பிரியாணி தோத்து போற அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா தான் இருந்துச்சு. ஆமா ஆமா, எனக்கே வெஜிடபிள் பிரியாணி பிடிச்சாது, நானே சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு பத்தியலா. யானையே தெரியல, வசந்தி அக்காவும் உமாவும் வரவே இல்லை. அவங்கள்ட்ட என்ன அதன் போய் கேட்டுட்டு பிள்ளைய கூட்டு வந்துறீங்க. அதான் சொல்லியே நீ போண்ட, நான் போய் கூட்டிட்டு வரலாம். நீ ஹலோ, சொல்லுங்க நல்லமுடி. அப்படியா? சரி சரி, நான் வாரேன், 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வைங்க வைங்க. யாரு சின்ன பொண்ணு? வசந்தி அக்கா தான். ஏங்க, கல்யாண வீட்டுல பிரியாணி நிறைய மிச்சம் கிடக்கான், நான் போய் கொஞ்சம் வாரிட்டு வந்துடுறேன். எல்லாரும் போறாவ, நானும் போயிட்டு வந்துடுறேன்னா. எதுக்கு சின்ன பொண்ணு, சும்மா அசிங்கப்படுத்தாத இரு. நீங்க தானங்க இப்ப சொன்னீங்க கொஞ்சம் கூட கிடைச்சா தின்னலாம் போல இருந்துச்சுன்னு. எல்லாரும் தானே போறாவ, கொஞ்சமே வாரிட்டு வரேன், இருங்க. அதெல்லாம் வேண்டா சின்ன பொண்ணு, கேவலமா பாப்பாவ. சும்மா இரு சின்ன பொண்ணு, உனக்கு வேண்டாம் நான் வாங்கி தரலாம், நீ சும்மா இரு. வாங்கங்க, இவ்விய வேற சும்மா கிடைக்காத விலை கொடுத்து வாங்குவாங்களாம். இருங்க, நான் ஓடி போய் வாங்கிட்டு வரேன். ஜில்ல ஒரு வாட்டி பாத்துடுங்கண்ணா. சின்ன பொண்ணு போவாதா நீ? இருங்க, வந்துறேன். சே, இவ பாட்டுக்கு இவ சும்மா இருந்தாலும் இவ சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்க விட மாட்டாவ போல இருக்கு. சும்மா இருந்தாலும் வசந்தி அக்கா போன் பண்ணி கூப்பிட்டாச்சு. இனி இப்ப போறவா, மணி இப்பவே 9:15 ஆகுது. இனி எத்தனை மணிக்கு வாரானேன்னு தெரியல. என்னக்கா சின்ன பொண்ணு என்ன சொன்னா, வராளாமா என்ன? ஆமா ஆமா, வாரேன்னு தான் சொன்னா. இப்ப வருவாளாம். ஏன்? சரி சரி, வரேன்னு தானே சொன்னா. அதையா இவ்வளவு சோகமா சொல்றிய? ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்கிறிய? வான அப்புறம் இழுவ, எனக்கு மனசே சரியில்லை. 3200 கிட்ட ஒரே நாளே இறைச்சி எடுத்து தின்னு தீத்தாச்சு. இந்த மாசம் ஃபுல்லா செலவை எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. சரி விடுங்க அக்கா, இதுக்கெல்லாமா வருத்தப்படுவாவ? யாரு சாப்பிட்டா? நம்ம சாப்பிட்டோம், நம்ம குடும்பம் சாப்பிட்டோம். வேற யாரு சாப்பிட்டா சொல்லுங்க? விடுங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதுங்க. ஆமா நகிலுவ, ஆமா நல்லா சொல்லுவா. பின்னாடி இருந்துட்டு ஒன்னும் தெரியாத மட்டும் ஏத்தி விட்டுக்கிட்டு அந்த மனுஷன்கிட்ட இவ்வளவு ரூபாய்க்கு இறைச்சி எடுக்க வச்சுக்கிட்டு நீ சிரிச்சுக்கிட்டு தான் நிப்பா. நல்லா சிரி. ஐயே கோவப்படாதுங்க, விடுங்க அக்கா. சும்மா நடந்து முடிஞ்சதே சொல்லிக்கிட்டே இருப்பாவ. விடுங்க விடுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாமியார் வச்ச குழம்பு அழகா இருந்து இல்லையா? பாருங்க, சாப்பிட்டது இப்ப வர அழகா வாய்க்குள்ளே மனமா இருக்கு. உனக்கு இருக்காம், ஏன் இருக்காது? என் வீட்டு பைசா தானே, உனக்கு வாய மணக்கம் வயிற மணக்கம்னு இழுவ சொல்லுவா. அட விடுங்க அக்கா, சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகி பிபியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போய் படுத்துடாதீங்க. இருங்க, அத்தை இறைச்சி வாங்கிட்டு வரதோட கூட எனக்கு அவ்வளவு ரசனை இல்லைக்கா. அவைய வாங்கிட்டு வந்து மாமியார் குழம்பு வச்ச பிறகுதான் நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்து சாப்பிட்டேன் தெரியுமாக்கா? யோசிச்சு பார்த்து சாப்பிட்டியா? என்னண்ணா என்னத்த சொல்லியா? கூட கூட கடுப்பேத்திட்டா இருக்கா? இல்லக்கா, நீங்க சொன்னீங்க இல்லையா, புரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கு மேலோடி மட்டன் குழம்பையும் ஊத்தி சிக்கன் பொரிச்சனைய வச்சு சாப்பிட்டா அதுலயோ வாழ்வுன்னு சொன்னீங்களேக்கா. நான் இப்பதாக்கா அதை ரசிச்சு சாப்பிட்டேன். சொல்லுவா, நல்லா சொல்லுவா. நீ ஏன் ரசிக்க மாட்டா? அடுத்தவன் வீட்டு பைசா தானே, நீ ரசிச்சு இல்ல ருசிச்சியும் சாப்பிடதான் செய்வா இழுவ. எனக்கு வார ஆத்திரத்துக்கு. அட விடுங்கக்கா, கொன்னா பாவம் தின்னா தீரும்.
தொண்டைக்கு கீழே போனா நரகம்தான் விடுங்க. அது உன் பைசாயில தின்னு இருக்கணும், இது என் பைசாயாக்கம். இதுல என்னக்கா ஒன்னது என்னது? நீ கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம நில்லுங்களா. அது எப்படின்னா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? கொஞ்ச நெஞ்ச பைசாவா? வா சின்ன பொண்ணு. என்ன நம்ம 4 முடி ரொம்ப டென்ஷனான மாதிரி இருக்கு, என்னாச்சு உமா? அது ஒரு பெரிய கதை, உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். வா இப்பவே பிரியாணி எடுத்துக்கிட்டு வந்துருவோமா? சரி வாங்க. ராணியக்களையும் லட்சுமியக்களையும் கூப்பிடணுமா எப்படி? ஏன்டா சின்ன பொண்ணு, லேட் ஆயிட்டு இல்லையா? நம்ம எடுத்துட்டு வர்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் மூல கொடுக்கலாம். இப்ப கூப்பிட்டா எப்படியும் வர மாட்டாங்க. ஆமா அதுவும் சரிதான் உமா. அப்ப வா பின்ன போயிட்டு வந்துருவோம். சரி சரி. எங்க வீட்டுல கேஸ் வேற தீர்ந்து போச்சு. நாளைக்கு சமையலுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உமா. இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சி. என்ன சின்ன பொண்ணு, கிடைச்ச பிரியாணிய காலையில சூடு பண்ணி சாப்பிடலான்னு சொல்ல வர்றியா எப்படி? பிரியாணிய காலையில சாப்பிட்டுருவேன், மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவேன்? வீடு விட கேஸ் தானிய கேட்க முடியும். அப்புறம் வேற என்ன பண்ணலான்னு ஐடியா? அதான் நம்ம 4 முடி எரிஞ்சிட்டு தானே இருக்கு. அரிசியை கழுவி இப்ப மூஞ்சில போட்டா போதும், உடனே வெந்து கிடைச்சிட போல இருக்கு. எதுவும் சொல்லாம போவா சின்ன பொண்ணு, கடுமையான கோபத்துல இருக்கேன். நீ அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கி கட்டிக்கிடாத. பேசாம போன்னு பேசாம போ, அதை மட்டும் செய். என்ன உமா, 4 முடி சொல்றத பார்த்தா பிரச்சனை கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, சின்ன விஷயத்த பெருசா காட்டியாவ. பேசாம போவாங்கண்ணா. ஊரு நடப்ப என்னத்த சொல்லதுக்கு? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானக்கா தெரியும். இப்படி சொல்லாமலே போறிய. பேசாம வாங்கண்ணா. என்ன சின்ன பொண்ணு, இந்த நேரம் வெளியே போன மாதிரி இருக்கு? தூரமா மாமா? தூரம் எல்லாம் இல்லக்கா, பக்கத்துலதான். 4 முடி சொல்லுங்க. நீ கடுப்பேத்தாம வாங்கண்ணா முதல்ல. அது சொல்லாது சின்ன பொண்ணு, உனக்கிட்ட நான் சொல்லல எல்லா விஷயமும். என்ன போக்கு போறாளுவ, இந்த ராத்திரி எங்க போறாளுன்னு தெரியலையே. கேட்டது ஒரு 15 சொல்லாம போறாளுவ. அதானே இந்த ராமானம்மா இவ்வளவு எங்க போறாளுவ? எங்கேயா இருக்கும்? கேட்ட பிறகு சொல்லவே இல்லக்கா, எங்க போறாளுன்னு தெரியாம இல்லையே. என்ன பண்ணியது, எப்படி கண்டுபிடிக்க? ராணி லட்சுமி எங்கன்னு தெரியலையே. அவ்வளவு வீட்டுலதான் இருப்பாளுவ. ஒருவேளை இவ்வளவு சும்மா நான் காலாரம் நடந்துட்டு வரலான்னு போறாளோ என்னமோ, என்னன்னு தெரியல. சரி பாப்போம். போனோட இந்த வழியா தானே வந்தாவணும், பாப்போம். என்ன மக்கா, திருப்தியா தாராளமா சாப்பிட்டியா? வயிறு நல்லா நிறைஞ்சிட்டா மக்களே? இப்ப சந்தோஷமா இருக்கிறியா? ஆமாமா, ரொம்பவே தாராளமா இருக்கு. என்ன மக்கா, திருப்தியா தாராளமா சாப்பிட்டியா? வயிறு நல்லா நிறைஞ்சிட்டா மக்களே? இப்ப சந்தோஷமா இருக்கிறியா? ஆமாமா, ரொம்பவே தாராளமா, ரொம்பவே வயிறு நிரம்ப சாப்பிட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. உங்க கையால சாப்பிட்டது அவ்வளவு டேஸ்ட். ஆமா, இன்னைக்கு என்ன அதிசயமா சிக்கனும் மட்டனுமே வச்சிருக்காவ? என்ன விஷயம் திடீர்னு வச்சிருக்கு? இவங்க எல்லாம் இப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. என்னம்மா, என்ன நடந்துச்சு? அதுவே என்னன்னு எனக்கே தெரியல மக்களே. நீ வரானே நான் உமா கிட்ட தான் சொன்னேன். உடனே செல்வாவும் அந்த இடத்துல இருந்தான். செல்வா உடனே சரிம்மா அது மென்னுலாம் வேணும்னு கேட்டான். உடனே தான் அந்த பரோட்டாவை வாங்கிட்டு சிக்கனை மட்டனை வாங்கி அழகா உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தந்துட்டு மக்களே. இப்ப நீ சாப்பிட்டதெல்லாம் திருப்தியா இருக்குல்ல? ஆமாம்மா, ரொம்பவே திருப்தியா சாப்பிட்டேன். என்ன மக்கா, ராத்திரியோட ராத்திரியா வந்திருக்கியா? என்ன விஷயம்? எதனால போன்ல சொல்ல வேண்டியதானே டீ? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நைட்டு அங்க சிறுபேர் எல்லாம் போட்டு கஞ்சி வச்சுட்டாங்க. நான் எப்படிமா கஞ்சி குடிப்பேன்? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. என் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கவா செஞ்சேன். எங்க கஞ்சி தான் நான் சாப்பிட மாட்டேனே, எனக்கு கடையில இருந்து ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேம்மா. அந்த ஆளு அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் கடுப்பாயிட்டு உடனே நான் சொன்னேன், என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு. கிளம்பி போன்னு சொன்னாங்க, நான் கிளம்பி வந்துட்டேன். என்ன டீ, ஒரு சாப்பாட்டுக்கா சண்டை போட்டுட்டு வந்தா? மறுமணி கூட்டிட்டு வந்துருக்கலாம் இல்லையா? அப்புறம் நல்லா சாப்பிட்டு பாருல மக்களே. அவங்க அந்த கஞ்சியை குடிச்சிட்டு அங்கேயே இருக்கட்டு. சரி, அண்ணன் வந்தோன்னு சொல்லுங்க, என்ன கொண்டு விட சொல்லுங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வந்தது வந்துட்டாலே நின்னுகிட்டு போ, நாளைக்கு போலாமாக்கா. இந்த ராத்திரியோட ராத்திரியா எதுக்கு ஓடியா? வேண்டாமா, பிள்ளை நைட்டு கண்டிப்பா தேடுவா. சாப்பிட்டுட்டேன் இல்ல, போகும்போது ஒரு வாளியில
ஒரு 20 பரோட்டாவும் போட்டு ஒரு தூக்குவாளி நிறைய குழம்பும் கொடுத்து விடுங்கம்மா. அவ்வளவு போதும், வேற எதுவும் வேண்டாம். இருக்கு அண்ணன் நிறைய தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு தேவை எடுத்துட்டு போ மக்களே. உன் தேவை போக மீதி இங்க இருக்கிறது தின்னா போதும், சரியா? சரிம்மா. எங்க ஒரு 2 மருமகளை அணக்கமே இல்ல, எங்க போனாலுவ? எங்க போனாலும் உமா இப்ப இதுலதான் நின்ன. வசந்தியக்கா வீட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். எங்க போனாலும் என்ன அவளை 2 ரொம்ப க்ளோஸ் தானே? எப்படி ஒன்னு நல்லா பாத்துக்கிறாங்களா? பாப்பாள பார்த்தா இல்லையா? எல்லாம் நான் கடந்து சமைச்சு அவளை இருந்து தின்னத பார்க்கதானே செய்தா? நீயும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் எல்லா வேலையும் உங்க தலையில போட்டுட்டு இருக்கிறீங்க. அவள்கிட்ட செய்ய சொல்ல வேண்டியதானே? ஏன் அவ செய்ய மாட்டாளா என்ன? நான் எதுக்கு மக்கா சொல்லிக்கிட்டு? நம்ம எல்லாம் சொன்ன கேட்கவா போறாளுவ? அவளு அப்படிதான். என்னத்த எனக்கு வேலைக்கு ஏதாவது கேட்டீங்களாமா? ஏதாவது சொன்னாங்களா? இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அவ ஒருத்தி ஒரு நாள் மேனேஜரை பார்க்கணும், மேனேஜருக்கு பிஏவை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும் சொல்லிட்டு கதை தான் முடியாளே தவிர இன்னும் வேலை ரெடி பண்ண பாடல மக்கா. எப்படி வேலை வாங்கி தருவாங்களா? எப்படி அதுக்கு தானே உங்களால ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். கிடைச்சம் பொறுமையாயிரு. கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, அந்த சொத்து என்னாச்சுமா? அதை பத்தி அண்ணா கிட்ட பேசுனீங்களா? எப்படி? ஐயே கடவுளே, அது ஒரு பெரிய விஷயம் அக்கா. சொத்தை பத்தி பேசணும்னா பேசாத உமா கூட வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டா. இப்ப என்னதான் சொல்றாங்களா? என்ன எனக்கு சொத்து தரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? எப்படி? ஆமா மக்கா, உனக்கு தரக்கூடாதான். இவன 2 அமைதியா இருந்தாலும் அந்த 2 தான் துள்ளிக்கிட்டு இருக்காளுவ. சரி, இப்ப நான் அண்ணன்கிட்டே பேசிக்கிறேம்மா. உண்மையே பேசாத, அப்புறம் நான் ஏதாவது சொல்லி தந்து பேசுன மாதிரி இருக்கா. நான் வீட்டுல எல்லாத்தையும் நேரமா பார்த்து அண்ணன்கிட்ட பேசுன மக்களே. சரிம்மா. சின்ன எங்க? செல்வா சின்னண்ணா, என்ன கொண்டு விட்டுறீங்களா? கொண்டு விடணுமா? வேண்டாம், இன்னைக்கு நில்லு, நாளைக்கு காலைல போலாம். இல்லண்ணா, குழந்தை என்ன தேடி அழுதுகிட்டே இருப்பா. நான் வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காக. சரி, நான் சாப்பிட்டுட்டு இல்ல கிளம்புறேன்னா. உட்காரு ரேவதி, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஆமா, மைனியும் காணல, உமாலையும் காணல, எங்க போனாவம்மா? 2 பேரையும் காணலையா? உமா என்கிட்ட அவளுக்கு வீட்டு குறைஞ்சிட்டு போனா, அவ எங்க போனா? இப்பதான் அண்ணன் வந்து கேட்டுட்டு போறாவ. வசந்தி அண்ணியும் காணலையா, 2 பேரும் எங்க போனாள்வளோ? கெட்டின புருஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போக மாட்டா. வீட்டுக்கு வந்திருக்கியா, ஒரு மாமியார்னு என்ன ஒரு மதிப்பம் கிடையாது மக்களே. எல்லாம் நீ தானா சொல்லி விளக்கணும். எல்லாம் அம்மா சொன்னாங்கன்னா அம்மா மேலதான் கோவம் வரும். நீ பேச வேண்டிய இடத்துல பேசண்ணா. இன்னைக்கு வரட்டாவா? எங்க போனா நான் கேக்கே. சரிண்ணா, வா. பிள்ளை அழுதுட்டு இருப்பா, டைம் ஆகுது, போலண்ணா. சரி, பின்ன வா, கொண்டுட்டு வந்துரு. அண்ணே, வண்டியை போய் எடுக்கட்டு, நீ வா. கொஞ்சம் சாதனம் கேட்டாலே மக்களே எடுத்து தரேன், வா. சரிம்மா. லட்சுமி, கல்யாண வீட்டுல சாப்பாடை பத்தியா குறையே சொல்ல முடியாம அழகா வச்சிருந்து. எந்த ஆளு சமையல் பண்ணாருன்னு தெரியல. இனி நம்ம வீட்டு அவசரத்துக்கு அந்த ஆளை தான் கூப்பிடணும் லட்சுமி. ஆமா ராணி அக்கா. எப்பா, எனக்கே பிரியாணினா பிடிச்சது பார்த்துக்கிடுங்க. நல்லா இருந்துச்சுக்கா, அழகா செஞ்சிருந்து. பிரியாணினாலே நான் கல்யாணம் விட்டு போவது யோசிப்பேன். சரி, பின்ன நீங்களும் கூப்பிட்டீங்களா? சரி, சேர்ந்து போயிட்டு வரலான்னாக்கா வந்தேன். சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாதுக்கா, அழகா இருந்து. இந்த சின்ன பொண்ணு நாங்க நின்னா பார்த்துக்க, வா லைன்ல நிக்க கூப்பிட்டேன், வந்தா இல்ல. அப்புறம் இருந்து சாப்பிட்டாலா என்னமோ. அட நீங்க வேறக்கா, அவ சாப்பிட்டுட்டு அப்பதாங்க வந்து நின்னா. நீங்க அதான் கூப்பிட்டா வரந்துருக்க மாட்டா. அவ சாப்பிட்டுட்டு தான் நின்னா. அப்படியா? நான் சாப்பிட்டதுக்கு தான் லைன்ல வந்து நிக்கேன்னு நினைச்சேன். அப்படியா? இவ வசந்தியையும் உமாவையும் வரல பத்தியா? அதான் சொன்னேன் இல்லக்கா, மைனியார் வந்திருக்கியா, வீட்டுல சமையல் பண்ணியாலும் பண்ணி அதனால தான் வந்துருக்க மாட்டா. இல்லைன்னா வசந்தி வராமலா இருந்திருப்பா சொல்லுங்க. ஆமா, அவ கொஞ்சம் விதவிதமா வச்சா சாப்பிடுவா. அவ தான் ரொம்ப சாப்பாட்டுக்கு ஆசைப்படக்கூடிய ஆளு. அவளே வராத்தோன்னா ஏன்டா வரலன்னு தோணிச்சு பார்த்துக்க. ஆமாக்கா, பிள்ளை இருந்து விளையாடிட்டு இருந்து எங்க போச்சு? சின்ன பொண்ணுங்க மோவா அழுதான்னு சொல்லிட்டு என் மோவா கொண்டுட போயிருக்கா. போயிட்டு வருவாவ. வெளியே இருக்கும்போது என்ன காத்து அழகா இருக்குக்கா. வீட்டுக்குள்ள போனா சூடு தாங்க முடியல பத்தியலாக்கா. ஆமா, காலையில ஆனா வெயில் வெளுத்து கட்டுது. எங்க இதுல சூடு எங்க தனியன்னு சொல்லு. செப்பா, இதுல கொஞ்சம் காத்தாரா இருந்தாதான் நல்லா இருக்கு. ஏன் ஆனந்தம் பூங்கொடிய கிளம்பிட்டு வரல? ஆமாம்மா, பூங்கொடிக்கு தலைவலியா இருக்குன்னு சொன்னா, அதனாலதான் அவனும் வரல. ஏன்னு தெரியல, ஒரே தலைவலிஞ்சிட்டு காலையில இருந்தே சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? சரி சரி. இந்த கலவி இந்த ராத்திரி தூங்காம அங்கேங்க தெரியாத பாரு. என்னக்கா, கண்ணுல தூக்கமே வரலையா? நீங்க 2 பேரும் இதுல இருந்ததை பார்த்துதாம்மா வந்தேன். என்ன நீங்க 2 பேரும் தூங்கலையா? இருந்து கதை பேசிட்டு இருக்கிறிய? ஆமாக்கா, வீட்டுக்குள்ள போனா ஒரே சூடா இருக்கு. அதான் லட்சுமியனால ராத்திரி இதுலயே படுத்துடலாமான்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இதுலயே படுத்தாலும் நல்லாதான் இருக்கும். காத்தும் இலவசமா தானே கிடைக்குது, கரண்டும் இலவசமா தான் கிடைக்குது.
என்ன கொஞ்சம் கொசு கடியா இருக்கு அவ்வளவுதாம்மா. நான் ஒரு பாயந்தலவணி எடுத்துட்டு வரீங்களா? இதுல விரிச்சிட்டு படுத்துருவோம். சரி சரி வாரேன். நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறிய, உங்க தோஸ்து எல்லாம் கிளம்பி போகுது, நீங்க போகலையாமா? தோஸ்து கிளம்பி போகுதா? யாரு சொல்றிய? அதான் முப்பெருந்தேவியே இந்த ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி போறாவ. எங்க போறாவளோ? யாரு? வசந்தியும் உமாவும் சின்ன பொண்ணுமா? ஆமா ராணி, 3 பேரும் போறாவமா. எங்க போறியன்னு கேட்டோம், அதுலன்னு சொல்லாம போகுதுவ. ஏன் ஏதான் பிரச்சனையா என்ன? அப்படியெல்லாம் இருக்காது. 3 ராத்திரி உறக்க வராம நாடம் ஆடிட்டு தெரியாதவளா இருக்கான். வருவாளுவ எங்க போறேன்னு கேட்டதுக்கும் பதில் சொல்லாம போனவ. இதுல உங்க 2 பேரையும் கூப்பிடாம வேற போயிருக்கா. அதான் எங்க போனாவளோ எங்கயாவது போனாவளோன்னு கேட்கலான்னு வந்தேம்மா. உங்களுக்கும் தெரியாதோ? தெரியலையக்கா எங்க போனாவனி. சரிம்மா, பின்ன இருங்க நான் போறேன். இதுல படுக்கலான்னு சொன்னியா? பாயந்தலவனி எடுத்துட்டு வரலையாக்கா? இல்ல நான் போறேம்மா. சரியான கிளவிக்கா. இப்ப அவ்வளவு முன்னாடி எங்கேயோ போனதால எங்க போனாலும் அரைஞ்சிட்டு போலான்னு எங்க வந்தது நமக்கே தெரியாது. நம்மளும் தெரியான்னு சொன்னா கிளம்பிட்டு வருங்களா? அதாவது அப்பவே அப்படிதான். இங்க கேட்ட அங்க சொல்றானா, அங்க உள்ள கதை எங்க அறியணும் அப்படி அப்பவே அப்படிதான் லட்சுமி. சரி, இந்த 3 பியாந்தைகளும் எங்க போச்சுன்னு தெரியலையே. நம்மள்ட்ட சொல்லவே இல்லை பாருங்க. சும்மா நடந்துட்டு வரலான்னு எங்கேயாவது போயிருப்பாவ. இவைய கேட்டோன்னு அவ்வளவு கூட கொஞ்சம் பில்டப் காட்டிட்டு போயிருப்பாவ. இதுக்கு இப்ப அறியாம இருக்க முடியாதான்னு நம்மளை தேடி வந்திருக்கு. இவ்வளவுதான் நடந்திருக்கான். ஆமாக்கா, இவங்களுக்கு அறியாம இருக்க முடியாது இல்லையா? அதுவும் உண்மைதான். சரி லட்சுமி, நீ நம்மளும் போய் தூங்குவோம். இந்த பிள்ளைகளை விட போறவளையும் காணல, போய் பாத்துக்கிட்டு வரேன்னு. சரி வாங்க, பின்ன நானும் வரேன். 2 பேரும் போய் பாத்துக்கிட்டு போவோம்க்கா. சரி லட்சுமி. காலையில எலும்பி அந்த பாலை மட்டும் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு போனவாதான். அதே போக்கா போயிட்டா. எங்க போனா எடுத்தான்னு ஒன்னும் தெரியல. வீட்டுல ஒருத்தி பெரிய மனசியா இருக்கியாளே, நம்ம போற வரது அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம், எடுத்துட்டு போவோம், ஒன்னும் கிடையாது. ஏனோ தானோனிதான் வந்தா வரலன்னு அந்த ஆக்குல போறா. சே, சொத்தை பிரிச்சு என் பிள்ளைக்கும் ஒரு பங்கு கொடுத்துடலான்னு பார்த்தா என் மோனும் அமைதியா இருந்தாலும் வந்தவளுக்குள்ளே இருக்க முடியாம இருக்கு. ஒரு மாதிரில துள்ளிக்கிட்டு தெரியாதுவ. என்ன பண்ணதுக்கு? பிள்ளை வேற கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நேற்று ராத்திரி வந்ததால கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனா. அங்க அது அண்ணன் தண்ணி இல்லாம கிடக்குது. இது இவளுக்கு புரியுதா இல்லையா? இவ்வளவு மட்டும் இங்க நல்லா சாப்பிட்டுட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காளுவ. சே, என் பிள்ளை மட்டும் கஷ்டப்பட்டுனேன்னு எழுதியா வச்சிருக்கு என்னன்னு தெரியலையே. இவ்வளவு 2 பேரும் ஒற்றுமையா இருக்கதான் முதல்ல பிரிஞ்சாள்வனாதான் சொத்தை பிரிக்க முடியும். எங்க பார்த்தாலும் அவ அக்கா அக்கான்னு இங்க வரா, இவ உமான்னு அங்க போறா. இவ்வளவு 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் சொத்துல ஒரு பைசா கூட என் பிள்ளை கிடைக்காது. முதல்ல இவ்வளவு 2 பேரும் பேசாம ஆக்கணும். அப்பதான் எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும். என்ன கிழவி காலங்காத்தாலே நடையில இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. என்னத்த புலம்புது பாப்போமே. ஏக்கா. என்னம்மா? எங்க இந்த ஆக்கல போனாக்கல இருக்கு? என்னக்கா, பால் வாங்கிட்டு வந்து வந்தா. இப்ப அதில் போடுறதுக்கு ப்ரூ தூள் இல்லையா, போய் வாங்கிறதுக்கு போறேன். காப்பி தூளெல்லாம் நம்ம தான் வாங்கி வைக்கணும். ஏன் அந்த ஒரு எட்டு போறவளுக்கு வாங்கிட்டு வர முடியாதோ என்னமோ. எல்லாம் நம்மளை வச்சு வேலை வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காளுவ. அப்படியாவா? சரி சரி, போய் வாங்கி கூட. அப்போ நீங்க ஏன் ஒரு மாதிரி முகம் எந்தாக்குல இருக்கிறிய? ஏன்க்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காலையில் எழும்புனது இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நீ போ. சரியான கிழவி. நம்மகிட்ட இருந்து எல்லாம் பேசி பேசி போட்டு வாங்க. ஆனால் தான் வீட்டு கதை ஒன்று கூட வெளியே விடாது. ஏத்தனக்கா கல்யாண வீட்டுக்கு வரல? என்ன கூட்டம் தெரியுமா? செம்ம சாப்பாடு. நீங்க ஏன் வரல? நேத்தியம்மாவ ராத்திரி வந்திருந்தாமா, அதனாலதான் அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கல்யாண வீட்டுக்கு வரல. பார்த்துக்க. யாரு கல்யாணமோ? அதான் அந்த தங்கத்துக்கு மூணுக்கு நல்ல செலவுக்கா, சரியான செலவு பார்த்துக்கிடுங்க. ஓ அப்படியா? சரி சரி சரிம்மா. இப்போ என்ன பூவா ப்ரூ துருவ மரமோ கேட்டான்னு சொன்னாலே பூவா போய் வாங்கி கொடு. லேட் ஆச்சுன்னா திட்டுவாளுவேன். அதெல்லாம் திட்ட மாட்டாக்கா, திட்டுனா நான் பார்த்துக்கலாம். என்னதோ உங்களை பார்த்தா தான் ஏன்னா நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்கி. ஏக்கா ஏதாவது பிரச்சனையா என்ன? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் மருமோளே வந்துட்டா. என்னத்த தேடிக்கிட்டா இருந்திய? காலையில் அந்த பாலை வாங்கி போட்டுட்டு போனாலே அதை காய்ச்சிட்டு போக என்ன வசந்தி? காலையிலேயே எங்கேயே போயிட்டு வரா நீ? சண்டை ஆரம்பிக்குது. பால் அடுப்புல வைக்கலான்னு தான் இருந்தேன். உமா கூப்பிட்டா, அதான் என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். சரிம்மா சரி சரி போ. அப்ப இந்த பாலோட காய் போ. சரி அத்தை, என்ன காய்ச்சி தரேன்.
சண்டை போடுவாளோன்னு பார்த்தா என்ன புசுக்குன்னு போயிட்டு சண்டை. சரிக்கா, பின்ன நான் கிளம்பி. சரி சரி போ. எப்படா மாமியார மருமகளோட சண்டை போடுவாவ? காதுல வெளியே ஒரு விஷயத்த கேட்டுட்டு ஒண்ணுக்கு நாராவே எல்லார்ட்டையும் சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா போல. இழிச்சுக்கிட்டு போறா இழிச்சுக்கிட்டு. குடும்ப மானமா குடும்ப சத்தமா வெளியே போயிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரட்டி அம்மாவை ஒரு காலையில 7 மணி 7 ஆகுது. இன்னும் ஒரு காப்பி தண்ணி கூட என்ன போட்டு தரல. இன்னைக்கு அவனுகிட்ட சொல்லி கொடுத்தாதான் இதெல்லாம் தீரும். என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவா இப்படின்னா அங்க அவ எப்படியோ. அங்க போய் பாத்துக்கிட்டு இவ்வளவு கண்காணிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா போச்சம்மா. அங்க என்ன அவ எழும்புனானா இல்ல உறங்கிட்டு கிடைக்கலான்னு யாருக்கு தெரியும். போய் பாத்துக்கிட்டு இன்னைக்கு சரியா வாங்கதான் போறாளோ இவ்வளவு. என்ன உமா காலையிலேயே மைனி வந்துட்டு போறாவ? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, நேற்று கல்யாண வீட்டிலலாம் கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன்ல, அதை மத்தியானம் சூடாக்கும் போது அவையெல்லாம் கொஞ்சம் தானி கேட்டாவ. அதுதான். ஏன் மைனி எடுக்கலையா? நான் எடுத்தது தான் கொஞ்சம் ராணிய கழுக லட்சுமிய கழகம் கொடுத்தேன். உங்கள் மைனிகள் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதான் சூடாக்கும் போது கொஞ்சம் எடுத்து வைன்னு சொல்லிட்டு போகுது. சரி சரி. அம்மா அம்மா எங்க? காலிலேருந்தே காணல. ஆமா, உங்க அம்மா எல்லாம் ஒரு ஆளா? எனக்கு அந்த பொம்பளைங்க மேல வர கோவம் எப்படி வருது தெரியுமா? என்ன உமா, ஏன் அம்மாவை என்ன சொல்லிட்டு இருக்கா? அதுவும் ஏன் முன்னாடியே வச்சே ரொம்ப ஓவரா பேசாதானே உமா? ஆமா, பெரிய அம்மா. உங்க அம்மா நேத்தைக்கு சாப்பிடும்போது பண்ண வேலையை நீங்க கவனிச்சீங்களா? ஏன் என்ன பண்ணிட்டாவ? சாப்பிடக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். உங்களுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தங்கச்சிக்கு எல்லாருக்கும் சாப்பாடை எடுத்து வச்சு குழம்பெல்லாம் ஊத்தி குடிக்காவ. இதுல என்ன உமா தப்பு இருக்கு? ஏன் எல்லாரும் சாப்பிடக்கு தானே எடுத்தது, இதுல என்ன இருக்கு? நீ அவைய கொடுத்ததுலே எடுத்ததுலே எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா நானும் வசந்தி அக்காவும் இந்த வீட்டுக்கு வந்த மருமோதானே எங்க 2 பேருக்கும் எடுத்து வைக்கிறதுல அவையில என்ன குறைஞ்சிரும்? உங்க 2 பேருக்கு பிளேட்ல வந்தோன்னு சொல்லியாவ, நீங்க உங்க தேவையை ஊத்திடுங்க அம்மா அப்படின்னு. என்ன முதல்ல பீஸ் எல்லாம் அவியும் பிள்ளைகளுக்கு வலிச்சு வச்சுக்கிட்டாவ. எங்க 2 பேருக்கு அப்புறம் லாஸ்ட் என்ன இருக்கும்? சும்மா இருமா. தொட்டதுக்கு பிடிச்சதுக்கு எங்க அம்மையை குறை சொல்லணும் நினைச்சிட்டு குறை சொல்லிட்டு இருக்காதுன்னா பாரு. எங்க அம்மா நினைச்சிருப்பாவ ஒருவேளை அளவு கூட்டிட்டோ குறைஞ்சிட்டோ நீங்க 2 மூஞ்ச தூக்குவீன்னு எங்க அம்மா நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாவ. ஆமா, உங்க அம்மைய புகழ்ந்து பேசுறதுக்கு நீங்களும் உங்க அண்ணனும் உங்க தங்கச்சியும் தான் வேணும். ஒட்டு கேக்குறியா? எனக்கு அத்தைக்கு நல்ல மனசு தெரியுங்க. அவங்கள பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன உமா இப்ப நீ என்னத்த பேசிட்டு இருக்கா? சும்மா இருங்கங்க, சும்மா அதை இதன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. அவங்க காலையில வசந்தி அக்கா வீட்டுல காஃபி குடிக்க போயிருக்காவ. குடிச்சுக்கிட்டு வருவங்க. உமா சரி சரி, சும்மா அதை எதையும் சொல்லாம இருங்க. அத்தை வந்தோன்னா காஃபி சூடா இருக்கு ஊத்தி குடுக்கலான்னு நினைச்சேன். அவைய வசந்தி அக்கா வீட்டுக்கு போயிருக்காவ. உமா மருமகளே, எது வாங்கத்தே, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 100 ஐஸ் உங்களுக்கு. வாங்கத்தே வாங்க, காஃபி குடிக்கிறீங்களா? எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் உமா வேண்டாம், எனக்கு பாயசமே சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. வேண்டாம். குடிங்கம்மா காஃபி. இல்ல மக்களே வேண்டாம், நீங்க 2 பேரும் குடிங்க. அங்க அவட்ட டீ போட சொன்ன, அவ டீ போட்டுட்டு இருக்கா. காலையில எழும்பி எல்லா வேலையும் செஞ்சுட்டியாமா? ஆமா அத்தே, காலையிலே எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி வேற போட்டிருக்கேன் தெரியுமா? என்ன மருமகளே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பிரியாணி எல்லாம் போட்டிருக்கா? என்ன ஸ்பெஷல்? டி பாவி, கல்யாண வீட்டுல உள்ளதை எடுத்துக்கிட்டு வந்து இனி சூடு பண்ணி கொடுக்க போறா. அதுக்கு இவ்வளவு பில்டப்பு. என் அம்மையும் அதை நம்பி சந்தோஷப்படுது. ஒரு ஸ்பெஷலும் இல்ல அத்தே, நீங்களும் வீட்டுக்கு வந்ததே பெரிய ஸ்பெஷல் தான். அதான் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்து 3 மாசம் ஆச்சு, அதை கொண்டாடுறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்து பிரியாணி வச்சிருக்கேன். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். நான் வந்த டேட்டை கூட ஞாபகம் வச்சு பிரியாணி வைக்கிறீங்க. நல்லா வாழ்த்ததுக்கு வயசே இல்ல. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதாவது வைக்கலான்னு தான் நினைச்சேன். நேற்று நைட்டு தானே சாப்பிட்டோம், தொடர்ந்து சாப்பிட்டோம். உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான்
நான் இன்னைக்கு சாதுரியமா யோசிச்சு வெஜிடபிள் பிரியாணி வச்சாத்தே. சூப்பருமா, உன் அறிவு திறனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீ இங்க இப்படி எனக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. ஆனா அங்க உங்க அக்கா வசந்தின்னு ஒருத்தி இருக்காளே, காலை ஒரு காபி தண்ணி கூட எதுவும் வச்சு தர மாட்டேங்கம்மா. பாரு. வாங்க, நான் உங்களுக்கு காஃபி தரேன். வேண்டாம்மா வேண்டாம், அவ எல்லாம் ரெடி பண்ணி தருவா. நீ செல்லாவிட்ட கொஞ்சம் பேசிட்டு அவன் வேலையை கிளம்பிட்டு. சரியாம்மா? உனக்கு நீ வேலையை போனல. சரி தே, உங்களுக்காக ரெடி பண்ண பிரியாணி மத்தியானம் மறக்காம சாப்பிட்டுருங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா சாப்பிட்டுருங்க. இது மருமவா, அங்க ஒருத்தி இருக்காளே, என்னத்துக்கு தான் இருக்காளோ. எப்படி உமா, எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? ஆமா, ஒரு காலத்துல எல்லாரும் புள்ள பூச்சி வாயில்லா பூச்சின்னு சொன்னீ இல்லையா? எனக்கும் வாய் இருக்கு, காட்ட வேண்டாமா? எப்படியோ அம்மிட்ட பேசி சமாளிச்சு இன்னைக்கு வீடு பிரியாணி கொடுக்க போறா. எப்படியோ சண்டை இல்லாம இருந்தா சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் வராது, நீங்க தைரியமா வேலைக்கு போங்க. சரி உமா. போன மாசம் கிடைச்ச வாடகை பணமும் கொஞ்சம் போலதான் இருக்கு. இந்த மாசம் பின்ன ஷியானாவுக்கும் ஃபீஸ் கட்டண்டாம். அவளுக்குள்ள ஸ்கூல் ஃபீஸ் பணமும் மீதிதான். வள்ளி இந்த மாசம் வாடகை தரல. அது வரும்போது அதுவும் நம்ம கையில மீதியா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பணம் கிடைக்க கிடைக்க சேர்த்து வச்சாதான் நம்மள மாதிரிப்பட்ட மிடில் கிளாஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. என்ன பண்ணலாம்? கையில காசு இருக்கிறது வெளியே தெரிஞ்சா உடனே என் மாமியாருக்கு நோய் வந்துடும். அதை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொடுக்க தான் வைக்க. ஏதாவது பிளான் பண்ணணுமே. நகை கடைக்கு போய் நகை வாங்கலான்னா இவ்வளோ எப்படிதான் மோப்பம் பிடிச்சு பின்னாடியே வராளோன்னு தெரியல. துணி கடைக்கு போய் துணி விதவிதமா எடுக்கலான்னா எப்படிதான் அதையும் மோப்பம் பிடிச்சு வராளோன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணலாம்? பேசாம நகைச்சீட்டு மாதிரி ஏதாவது போட்டுடலாமோ? வீட்டுல இருந்தே கெட்டுற மாதிரி ஏதாவது. அதுதான் பெஸ்ட். அதுக்கு முன்னாடி இந்த வெயில்ல அங்கே எங்கேயுமா ஓடி 100 நாள் வேலைகள்லாம் அலைஞ்சி முகம் எல்லாம் கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு ஃபேஷியலை போடணும். பியூட்டி பார்லர்ல போய் ஐப்ரோ எடுத்துக்கிட்டு முகத்துக்கு ஃபேஷியலும் போட்டால் எப்படியும் 1500 கிட்ட ஆயிரம். நம்ம முகத்தை நம்ம தானே பராமரிக்கணும். முதல்ல அதை பண்ணுவோம். இந்த மனுஷனுக்கிட்டேயே காசு கேட்கலாம். நம்ம ஏன் நம்ம கையில் உள்ளதை கறியாக்க போகிறோம்? அவங்க கிட்டே மெதுவாக ஏதாவது சொல்லி கேட்போம். வந்துட்டாவ போலயே, போவோம். என்னம்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறிய? கொஞ்சம் நான் போய் படுக்க வேண்டியதானே? ஆமா, நான் படுத்துட்டா மட்டும் உன் பொண்டாட்டி சும்மா இருக்க விட்டுருவா இல்லையா? என்னத்த பொம்பளையாமா வந்து வீட்டுக்குள்ள ஏறல, அதுக்கு முன்னாடியே பத்த வைக்க பரட்ட. என்ன சொல்லி அனுப்பி பாத்துட்டு வருவோம். அம்மா வசந்தி எங்க? எங்க போறான்னு யாருக்குள்ள தெரியும்? என்கிட்ட கேட்க வந்தது வராதமா அவ எங்க? நீ நான் வீட்டுல இருந்தது அவளுக்கு தெரியாது. என்னமா நடிக்கியாமா? ஏமா என்னதான் ஆச்சு? இன்னும் என்னதான் ஆவலன்னு எனக்கு தெரியல. ஏமா நான் போன புறம் மாமியார் மருமகளும் சண்டையா போட்டிய? ஆமா, சண்டை போட்டுட்டோம். ஆனா எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா? 24 மணி நேரம் அவள்கிட்ட சண்டை போட்டுட்டு கிடக்கிறதுக்கு. பின்ன என்னமா ஆச்சு? என்னதான் ஆச்சுன்னு என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆளாக்குல மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா நான் என்னத்த பண்றது? வசந்தி இப்ப எங்க? இல்ல, வந்த நேரத்துல இருந்து காலு தரையில படாம அவ எங்கனே கேட்டுட்டு இருக்கா. இங்க ஒரு பெத்த தாய் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது தெரியல? கொதிச்சுட்டு இருக்கானா ஃபயர் சர்வீஸ் போன் பண்ண வேண்டியதானே? என்னம்மா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இன்னும் என்னதான் ஆவணுமோ எனக்கு தெரியல. ஆமா, அண்ணா என்ன சொத்தை பத்தி உன்கிட்ட கேட்டேன் இல்ல? 2 பேரும் வாய் திறக்காமலே நிக்கிறிய. இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்கிறிய? சொத்து சொத்து மூளுக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறணும். இதுக்கு மேல ஒளிச்சு நிக்காத வசந்தி, போயிரு. எங்க வா வசந்தி. ஏன் உனக்கு அம்மைங்க ஏதாவது சண்டையா? அம்மா ஒரு மாதிரி இருக்கியாவ? சொத்தை பத்தி பேசினா இவளுக்கு எப்படிதான் மூக்குல வேர்க்கன்னு தெரியாது. உடனே வந்துருவா. இல்லங்க, வீட்டுலதான் இருந்தேன். எனக்கு அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னல நான் எனக்கு அவளும் பிரச்சனை வந்து ஏதாச்சும் சொன்னா? அட கடவுளே, இவ்வளவு நேரம் கோவத்துல பேசிட்டு இருந்திய, மருமகளை பார்த்தோன்னா சிரிக்கிறிய? நான் எவ்வளவு கோவத்துல பேச போறேன்? நீ ஏன் மோவேன் உன்கிட்ட ஏதாவது தப்பு பண்ண ஏதாவது சொல்லிக்கிட்டே மக்கா. அவளை நான் இவனை கோவப்படுத்த முடியும்? சும்மா நம்மள 2 பேரும் என்னத்தை தான் பண்றியன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. பொண்டாட்டிங்க அம்மைங்க நடுவுல மாட்டிட்டு தவிக்க ஒவ்வொரு ஆம்பளையும் நிஜமாவே பாவம் தாப்பா. ஆமாக்கா, சும்மா ஏதாவது எப்படி சொல்லிட்டே இருக்காத. ஆமா, பொண்டாட்டி சைடுக்கும் பேச முடியாம அம்மைக்கு சைடுக்கும் பேச முடியாம இடத்தரமா நிக்கும் பாத்தீங்களா? நாங்க தான் பாவப்பட்ட ஜென்மங்க. ஏங்க போங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க. ஏன் வசந்தி, எங்கேயாவது போறோமா எப்படி? ஆமாங்க, கொஞ்சம் சியாரவங்கெல்லாம் சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே கடையிலே எனக்கு கொஞ்சம் சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு. சேர்ந்தே போயிட்டு வந்துருவோங்க.
ம் சரி சரி. என்னத்தே நீங்க வரீங்களா எப்படி? ஐயா வேண்டாமா, நீங்க 2 பேரும் பைக்ல ஜோடியா போயிட்டு வாங்க. ஷியானா வேலை கூட என்கிட்ட விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிட்டே. அவளை எதுக்கு கூட்டிட்டு தெரியா? இல்லத்த, அவளுக்கு இனி ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆகுது போகுதுல, பேகு லஞ்ச் பேக் எல்லாமே வாங்கணும். அவ வந்தானா அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சதை பார்த்து வாங்குவ, பாத்துக்கிடுங்க. அதுக்குதான். சரி சரி, அப்ப வேணா கூட்டிட்டு போ. சரி காப்பி போட்டியா? ஆமா வாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் ஆன மாதிரி வெளியே போற அவளம் வெளியே. ஏன் பேக் புக் வாங்கினா அவளுக்கு போட்ட போயிடா என்ன? இவனையும் கூட்டிட்டு தான் போவா. வீட்லயே ஒருத்தி இருக்கியாளே, 4 இடத்து அவ போவா செய்யா? வீட்டுக்குள்ளேயே தானே அடைஞ்சு கிடைக்கியா? அவளையும் போற வர இடத்துல கூட்டிட்டு போய் எடுத்துட்டு போன்னு ஒண்ணும் கிடையாது. அதைய மட்டும் ஊறி சுட்டுவாவ. நம்ம பெத்ததை சொல்லணும், அதுதான் சரியில்லை. அதை குடுக்கற கொடையில வந்தவா திருந்துவா. சே, என்னதோ பியாசி மயக்கி எடுத்துட்டு என் மோனை வெளியே கூட்டிட்டு போறா. இனி வரும்போது வீட்டுக்கு தேவை உள்ளது தேவை இல்லாதது எல்லாம் ஒரு செமட்டு கணக்குல வாங்கிட்டு வந்து தட்டுவா. என்னத்தான் செமட்டு கணக்கு வாங்கி போட்டாலும் நாளைக்கு மறுபடியும் பழைய மாதிரியே எக்கா குழம்பு கொடுங்க, எக்கா 100 ரூபா கடன் கொடுங்கன்னு வீடு போதானே போறா. இவளுக்கு சாதனம் வாங்கினா என்ன வாங்கட்டி என்ன, ஒரு மாதிரியே நடிச்சுக்கிட்டு போறா. ஒரு மாதிரி அவ்வளவு தூரம் ஓடி வந்த பிறகு பஸ் நிறுத்தாம அவன் பாட்டு கொண்டு போறான். கொஞ்சம் நிறுத்தினாதான் என்ன அவனுக்கு? நாம எப்ப பஸ் ஸ்டாப்புக்கு வரமோ அப்பதான் அப்போ ஒரு பஸ்ஸும் வராது. இனி எவ்வளவு நேரத்துக்கு கூட அடுத்த பஸ் வரானேன்னு தெரியல. இனி எப்ப பஸ் வந்து நான் எப்ப போயிட்டு எப்ப வீட்டுக்கு வர்றது? ச்சே, இவா என்ன இங்க நின்னு தனியா புலம்பிக்கிட்டு நிக்கியா? என்ன பாத்திமா? தூரமா? பார்வதிபுரம் வர போனோம்க்கா, ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. ஏன் அவிய 2 கூட போக வேண்டியதானே? ஏன் 2 கூட? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கீதாவும் புஷ்பாவும் போனாவ. அவிய கூட போயிருக்கலாம் இல்லையா? நீ தனியா போற? என்னக்கா சொல்றிய? கீதாவும் புஷ்பாவும் வெளியே போயிருக்காவ? ஆட பாத்திமா, உனக்கு இது கூட தெரியாதா? அவியெல்லாம் போய் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஏன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையே, எடுக்கலையே என்ன? இல்லக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல. எங்க போன அவ்வளோ? நான் இதுலதாமா இருந்தேன். எங்க போறியன்னு கேட்டேன். நாகர்கோயிலுக்குன்னு சொன்னாவ. ஏன் எதுக்குன்னு நமக்கு தெரியல பாத்துக்க. ஓ அப்படியாக்கா, சரி சரி. இந்த கீதா கிட்ட எவ்வளவுதான் புத்திமதி சொல்லி கொடுத்தாலும் அவளை கூட்டிட்டு தானே தெரியா. ஒரு வார்த்தை நம்மளை கூப்பிட்டா என்ன அவளுக்கு? இந்த டைம் ஏதாவது பஸ் உண்டா எப்படிக்கா? இரு இப்ப ஒரு பஸ் வரும், அதுல யாரைப்போவா? 24 மணி நேரமும் கீதா கீதான்னு நீ கீதா கூட தான் தெரியா. ஆனா அவளை பாரு, உன் கூட கதை கேட்கும் போது மட்டும்தான் இருக்கா. மற்ற நேரத்துல புஷ்பாவை தான் கூட்டிட்டு தெரியா. பாத்தியா? அது அவ விருப்பம்க்கா, நம்ம ஏதாவது கேட்கவா முடியும்? ஏன் அவளை கூட்டிட்டு எவ்வளவு கூட்டிட்டு தெரியா நீ? அது ஒவ்வொருத்தரோட விருப்பம், அது நம்ம தனிப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடாது. பத்தியலா என் வேதனையை கலை அப்படியே சொல்லியா. அழுவ வந்துடனே திரும்பி நிக்காளோ? நிக்கட்டு நமக்கு என்ன, ஒன்னா தானே தெரிஞ்சாளுவ. சரிக்கா, அண்ணா ஒரு பஸ் வருது, நான் யாரை போறேன். சரி போ. ஊர்ல ஒவ்வொருத்திலும் கூட கேங்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சேர்த்திட்டு தெரியாளுவ. நமக்கு தான் ஒருத்தியெல்லாம் கிடையாதப்பா. கொஞ்ச நேரம் இதுல இருப்போம். போன கீதா எப்ப வரானி பாப்போம். என்ன வர்க்கீஸ், வீட்டுல என்ன முடிவெடுத்திருக்கிறிய? டூருக்கெல்லாம் போனு பேசிட்டு இருந்தாவ, நீ என்ன முடிவெடுத்திருக்கா? ஆமாடே, வீட்டுல ஒரே டார்ச்சரு. எங்க தான் கூட்டிட்டு போறிய? எல்லாரும் சேர்ந்து இங்க ஊட்டி கொடைக்கானலுக்காவது போயிட்டு வருவோம் எடுப்போனே. எப்படி போவோமா? எப்படி? ஆமாடே, இப்படி போயிட்டு வருவோமா? என் வீட்லயும் உமாவும் கேட்டுட்டு இருக்கா. பிள்ளையும் சும்மா அடம் பிடிச்சிட்டு தான் இருக்கு. லீவு விட்டாச்சு பத்தியா, எங்கேயுமே கூட்டிட்டு போகல. பின்ன போயிட்டு வருவோமா? சரி செல்வா, நானும் அதான் போயிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆமா, போறதெல்லாம் சின்ன விஷயம்தான். போற இடத்துலதான் சண்டை கிண்ட வருமா எப்படி? என்ன சண்டை? என்ன சொல்றா? ஆமா, எப்படியும் கீதாவும் வருவா. நீ கீதா கிட்ட பேசினா உமாவுக்கு பிடிக்காது. அங்க வச்சு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா எப்படி? அதெல்லாம் சண்டை போட மாட்டேன். நான் இப்ப கீதா கிட்ட பேசுறதே கிடையாது. உனக்கு தெரியுமா இப்படி? என்ன செல்வா, என்ன சொல்லியா? ஆமாடே, எப்ப பார்த்தாலும் நான் கீதா கிட்ட பேசினா எனக்கும் உமாவுக்கும் தான் சண்டை வருது. அதனால நான் இப்ப கீதா கிட்ட பேசியது கிடையாது. சண்டைக்கு அப்புறம் இன்னும் உமாமின்னு வச்சு கீதா கிட்ட இன்னும் பேசல. எப்படியே நீ சும்மா இருந்தாலும் அவ ஒன்னும் சும்மா இருக்க விட மாட்டான். அவ சும்மா செல்வான்னு வரதானே செய்வா. எப்படி சமாளிப்பா? அதெல்லாம் போகும்போது என் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ பாத்துப்பா. எப்படியா கீதா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியதே உமாவுக்கு முழு நேரம் வேலையா இருக்கும். பாவண்டே உமா, பேசுறதுதான் கொஞ்சம் இழுத்து பேசுவா. மற்றபடி கோவம் எல்லாம் கரெக்டான நேரத்துல தான் படுவா, தெரியுமா? அத நம்ம உள்ளதுதான் வர்க்கீஸ். இந்த கடையில ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே போயிருவோம்க்கா.
சரி கீதா. என்ன வெயில் பத்தியா? வீட்டுக்குள்ள இருக்கிறதால நமக்கு ஒண்ணுமே தெரியல. வெயில் மண்டையிலே புழக்குது. ஆமாக்கா, வாங்க பின்னால உட்காருவோமா? சரி பின்ன வா. ஏய் செல்வா, இவனை கண்டுட்டாளா? இனி நம்மள கண்ணு தெரியாது. ஏய் செல்வா, நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. எப்ப வந்த? எப்படி இருக்க? இவ்வளவு நேரம் நல்லாதான் இருக்கான், இனிதான் என்ன ஆக போறான்னு தெரியல. எல்லாம் மறந்துட்டு நினைக்காத செல்வா. அன்னைக்கு உமா முன்னாடி என்கிட்ட பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் சொல்லிட்டு என்ன திட்டி அசிங்கப்படுத்திட்டால. இப்படி அசிங்கப்படுத்துறவரும் மறுபடியும் எதுக்குதான் வந்து பேசுறாளோ? அவ அசிங்கப்பட்டதை அவ வாயாலே சொல்லியா, ஆனா மறுபடியும் அவனை சும்மா இருக்க விட மாட்டா. ஏன் செல்வா, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஏதாவது உமா உன்கிட்ட விலக்கி விட்டாளா எப்படி? நான் என்ன கேட்டாலும் நீ அமைதியாவே இருக்க. உமா இருக்கிறவனே சுரண்டிக்கிட்டே இருப்பா. இல்ல அது என்னன்னா கீதா? சரி செல்வா, அதெல்லாம் விடு. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். சரி அதை விடு. நீ டூர் போறியா? எப்படி வரையன்னு சொல்லு, நானும் கண்டிப்பா வரேன் செல்வா. நான் அதை பத்தி எதுவும் முடிவு பண்ணல கீதா. ஓகே ஓகே. என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்க? நாங்க இப்பதான் வந்து உட்கார்ந்தோம், இன்னும் எதுவும் ஆர்டர் பண்ணல, இனிதான் ஆர்டர் பண்ணணும். சரி செல்வா, அப்ப ஜூஸ் சொல்லும்போது நானாவே சொல்லிரு, எங்க ரெண்டு பேரும் சேர்த்தே வாங்கி கொடுத்துரு. ஓகே? சரி நீ போ, அதில் போய் உட்காரு. போ. ஆமாக்கா செல்வா, எப்படி பயப்படுறான் பாருங்க. யாராவது பார்த்து உமா கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, நீ போனே சொல்றான். அவன் விரட்டுறது கூட தெரியாம ஏதோ இவ சின்ன பாப்பா மாதிரி நடிக்கியா. என்ன செல்வா, நீ சும்மா இருந்தாலும் கிரகம் ஒன்ன சும்மா இருக்க கூடாது போல இல்லையா இருக்கு? சுத்தி சுத்தி அடிக்குது. பாத்தியா எப்படி வந்து சிக்கிருக்கே நீ? உமா மட்டும் இருந்த கதையே இப்ப வேறையா இருந்திருக்கும். நீ வேற சும்மா இரு வர்க்கீஸ், அடிக்கடி அதை வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு. இவா இங்க உட்கார்ந்துக்கிறேன், ஆர்டர் பண்ணனும்னா சொல்லுங்க. சரி அம்மா, நீ போய் உட்காரு. போ. வாங்க புஷ்பாக்கா, நம்ம இங்க உட்காரலாம். எப்படி வந்து மாட்டிருக்கேன் பாரு, எனக்கு நீயே வருவா போல. சரி விடு, சமாளிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.